பீம். பேராசிரியர் அவர்கள் நம்ம வாயில புரட்சியும் செய்யலாம், மந்திரமும் பேசலாம், மருத்துவமும் படிக்கலான்ட்டு பாடத்துக்கு போயிட்டார் வாத்தியார். வாத்தியார் நன்றிகள். மாடியில் நின்று துப்பினால் குடிசையில் விடும், குடிசையில் துப்பினால் உங்கள் கோபுரம் விடும் என்று எழுதினார். குடிசை வாசிகளின் பிள்ளைகளின் குரலில் இன்றைக்கு டெல்லி கோட்டைகள் அதிர்ந்து போயிருக்கின்றன. உங்களால் என்ன முடியும் என்று கேட்டார்கள். எங்களால் உங்களிடம் ஒரு காகிதத்தை எழுதி வாங்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். மகாபாரத கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். பஞ்சபாண்டவர்களை நம்ம எல்லோருக்கும் தெரியும். பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவரையும் நமக்கு தெரியும், துரோணாச்சாரி. அவரிடத்தில் பாடம் படிக்க போன நம்முடைய முப்பாட்டன் ஏகலைவன், அவரையும் நமக்கு தெரியும். ஏகலைவன் படிக்க போன போது முதலாக சாதி சான்றிதழை கேட்கிறார் துரோணாச்சாரி. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான், படிக்க போற இடத்துல ஜாதி எதுக்கு கேட்கிறீங்கன்னு கேட்கிறான். அதை நாங்க தொடங்கல. எங்கள் முப்பாட்டன் படிக்க போன போது துரோணாச்சாரி ஏகலைவனிடத்துல நீ என்ன சாதி என்று கேட்டான். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்திருக்கிறேன் என்று சொன்ன போது சூத்திர பயில நீ படிக்க கூடாது என்று விரட்டி விட்டார்கள். மனம் தளராத நம்முடைய ஏகலைவன் ஆசிரியரே இல்லாமல் படித்தார். அவனின் வாரிசுகளால் நீட்டு இல்லாமல் படிக்க முடியாதா? இந்த உலகம் வியந்து பார்க்கிற பாட்டி வைத்தியம், சித்த வைத்தியம். சித்த வைத்தியத்தை எங்கள் காலம் காலமாக நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அந்த பாட்டி வைத்தியத்திற்கு வேட்டு வைப்பதுதான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற நீட் தேர்வு. நீங்க சித்த மருத்துவ கல்லூரி போனாலும் இன்னைக்கு நீட் தேர்வு எழுதுங்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, நண்பர்களே, நாம் இந்த இடத்துல குடும்பம் இருக்கிறது ஒரு லட்சிய நோக்கத்திற்காக, ஒரு இறுதி நோக்கத்திற்காக. நீட் தேர்வு என்கிற மிகப்பெரிய மோசடி ஒழிக்கப்படுகிற வரை நம்முடைய போராட்டம் தொடரும். இது ஒரு இடைக்காலம் தான். ஆனால் நண்பர்களே, இதற்கு பின்னால் இருக்கிற எல்லா சதிகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பேசுகிற நிறைய தோழர்கள் நிறைய கருத்துக்களை நம்மிடத்தில் விதைத்து கொண்டு போகிறார்கள். அந்த நீட் தேர்வுக்கு பின்னால் இருக்கிற சாதிய சமூக அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலுக்கு இந்த உள்நாட்டு சந்தையை திறந்து விடுகிற வேலையை மோடி அரசாங்கம் செய்தது. அதுதான் இந்த நீட் தேர்வு என்பது. நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை விற்றார்கள். நம்முடைய வேலை வாய்ப்பு பறிபோனது. நம்முடைய கல்வி நிலையங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றன. அவைகளையும் கடைச்சரக்காக மாற்றி பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு சந்தையை திறந்து வைக்கிறார்கள். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கை பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் இந்த நீட் தேர்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை என்கிற கொள்கையின் வழி கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த நீட் தேர்வுக்கு பின்னால் இருக்கிற சதி என்ன தெரியுமா? இங்கே மருத்துவம் படிக்க வருகிறவர்கள் யார்? அன்னைக்கு விரட்டினோம் இல்ல, சூத்திர பயில படிக்க கூடாது, வெளியே போடாது விரட்டினோம் இல்ல. அந்த ஏகலைவன் ஆசிரியர் இல்லாமலே படித்தார். அவனின் வாரிசுகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியின் வாசலில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது என்றால் ஏதாவது சூழ்ச்சி செய்துதான் வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் போற்றுகிற விரும்புகிற கம்ப ராமாயணத்தின் ஒரு வரியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாலி வதைப்படலம். ராவணால் வஞ்சகமாக கொல்லப்பட்ட வாலி குற்றுயிரும் குலையுருவாய் கிடக்கிற போதும் ராவனை நோக்கி கேட்பான், இந்த நாட்டில் எளியவர்கள் தவறு செய்தால் நீங்கள் வசைபாடுகிறீர்கள், ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வலிமையானவர்கள் தவறு செய்தால் தண்டனை தருகிறீர்களா என்று கேட்டான். அப்படியானால் அனிதாவை கொலை செய்த இந்த மோடி கும்பலுக்கு நாம் என்ன தண்டனை தர முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஆக காலம் முழுவதும் நம்மை வஞ்சகத்தால் வீழ்த்தினார்கள்.
அந்த வஞ்சகத்தின் ஒரு வெளிப்பாடுதான் இந்த நீட் தேர்வு. அப்ப நேருக்கு நேர் நின்று போர் செய்கிற தெம்பும் திராணியும் இல்லாத ராவணனின் வாரிசுகளை எதிர்கொள்ள முடியாத காரணத்தால் நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் சூழ்ச்சி எங்களிடத்திலே பலிக்காது. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைக்கு நீட் தேர்வு வினாத்தால லீக் செஞ்சாதான் படிப்பாங்க. ஏன்னா நேர்மையா படிச்சு வெற்றி பெறுகிற தெம்பும் திராணி உங்களுக்கு இல்லை. நீ தேர்வை நேர்மையா நடத்திருந்தா நாங்க தான் முதல்ல வந்திருப்போம். 1991 பிறகு எடுத்து பாருங்க. 1991 பிறகு இந்தியாவில் வெளியாகி இருக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்டை கூட எடுத்து பாருங்க. யார் அதிகமா வெற்றி பெற்றிருக்கிறான், யார் ரேங்க் ஹோல்டரா வந்திருக்கிறான் அப்படின்னா ஓபிசி எஸ்சி எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்த நம்முடைய பிள்ளைகள் தான் மகத்தான வரலாறு படைத்திருக்கிறார்கள். அதையாத்தான் 91 பிறகு பார்க்கணும்னா நம்முடைய சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் அரசு அலுவலக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் கலெக்டர்களாகி இருக்கிறார்கள், முடிவெடுக்கிற இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார்கள், சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டுகிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆக போட்டி பொதுவாகிற போது வெற்றி நமதாகிறது, போட்டி அவர்களுக்கு என்று ஆகிற போது அவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். ஏனென்றால் விளையாட்டின் விதியை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நீங்க 91க்கு முன்னாடி வந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் அவ்வளவுக்கா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், யூபிஎஸ்சி தேர்வுலையும் ஒரு சதி செய்திருக்கிறார்கள். ஐஐடி சிலபஸ்ல இருக்கிற கொஸ்டினை அங்க இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இன்னைக்கு பிரிலிம்ஸ்ல கேட்போங்கிற நிலை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து சட்ட கல்லூரி. ஆக ஒட்டுமொத்தமாக நம்மை படிக்காத தற்கொலை கூட்டமாக்க வேண்டும் என்கிற அவர்களின் ஆதிகால கனவு பலிக்கும் என்று நம்புகிறார்கள். நாம் இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறோம், எங்கள் முப்பாட்டன் ஏகலைவனின் கட்டை விரலை நீங்கள் வெட்டி வாங்கியிருக்கலாம். அவனின் வாரிசுகள் தந்தை பெரியாரின் வாரிசுகளாய், புரட்சி அம்பேத்கரின் வாரிசுகளாய், மாமேரை மார்க்சின் வாரிசுகளாய் உருவான பிறகு எங்கள் கெண்டைக்கால் மயிரை கூட நீ பிடுங்க முடியாது. என்ன சொன்ன காலத்தில், ஆதி காலத்தில் என்ன சொன்ன, நோக்கு படிப்பு வராதுன்னு. நாங்க வரும்டா எனக்கு சொல்லி குறான்னு சொல்ல முடியாதுன்னு. ஏன்டா கல்வி ஒரு புனிதமான மொழியில் இருக்கிறது, அது நோக்கு வராதுன்னா கொடா முண்டம் யாரு படித்தாலும் வரும். இத்தனை வருஷமா ஆடு மாடு ஓட்டிட்டு வந்து பிழைக்க வந்திருக்கல, இன்னை வரைக்கும் ஓ வாயில நல்ல தமிழ் வந்திருக்குதா? முதல்ல நாங்க ஆத்துக்கு போறோம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. என்னன்னே புரியாம காப்பி அடிச்சு, தமிழையாவது ஒழுங்கா காப்பி அடிச்சியா? ஆனா உன் மொழி எனக்கு வராதுன்னு சொன்ன, உன் மொழியை உன்னை விட நுட்பமாக பேசுகிற அறிவாற்றலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏன்னா நீ குலைக்க வந்த, இது என் மண்ணு, என்ன பார்த்து எனக்கு படிக்க வராதுன்னு நான் சொல்றேன். சங்க இலக்கியம் படிச்சிருக்கியா? சங்க இலக்கியம் 18 புத்தகம் எடுத்து படித்து பார். உன் பார்ப்பன சதியை ஆலய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உரித்து காட்டி விட்டு போயிருக்கிறான். அவன் உன்னை கீழ்த்தாதிம்மா, உனக்கு படிப்பு வராதும்மா, கவலைப்படாத, படிச்சனா உன்னையும் சேர்த்துக்குவான், அவனுக்கு முருகன் கூட பேர் வைப்பானுங்க. அப்ப வரலாற்றிலே யாரை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் எந்த தேர்வையும் எதிர்கொள்ள தயார். நீங்கள் வைத்த அனல்வாதம் புனர்வாதத்தை விடவா நீங்கள் தேர்வு வைக்க போகிறீர்கள்? எங்கள் வாதங்களுக்கும் எங்கள் கருத்துகளுக்கும் எங்கள் முன்னோரின் அரசியல் நடைமுறைக்கும் எதிராக எத்தனை தீமூட்டு, எத்தனை லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகளை எரித்தீர்கள். எங்கள் தமிழ் அழிந்து விட்டதா? எத்தனை ஓலைச்சுவடிகளை நெருப்பிலே போட்டு அழித்தீர்கள். எங்கள் தமிழ் அழிந்து விட்டதா? முட்டா பயல, ஓ மொழியை உன்னால காப்பாற்றிக்க முடியல, அப்புறம் என்ன நீ வந்து எனக்கு எக்ஸாம் வச்சு திருத்தி கொடுக்கிறது? உன் மொழி என்ன தெரியுமா இருக்கு? டெட் லாங்குவேஜ்.
டெட் லாங்குவேஜ். அமெரிக்காவில் இருக்கிற உன்னுடைய மொழியை கொண்டு வந்து இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை மூலமா ஏன் வாய் வழியா வர வைக்கணும்னு நினைக்கிறியே? நல்லா நினைச்சு பாரு. எங்கள் எச்சில் பட்டால் தான் உன் மொழிக்கே உயிர் வரும் என்றால் எங்கள் அறிவை நீ தொடக்கூட முடியாதுடா. நல்லா நினைச்சு பாரு. வா, நேருக்கு நேரு பேசுவோம். உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு எடுத்துட்டு வா, நம்ம நேருக்கு நேரு விவாதிப்போம். நீங்க கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ் படிச்சே ஆகணும் சார். சரி, படிச்சுக்கிறேன் சார். என்ன சார் லாங்குவேஜ் படிக்கணும்? சான்ஸ்கிரிட் படிக்கணும் சார். முதல் பேர் அந்த பேர் தான் சொல்றான். அடே முண்டா, உலகத்தை ஆளுவது ஆங்கிலம், அறிவின் சாளரமாய் இருக்கிற ஆங்கிலம், உலகத்தின் ஐரோப்பியாவில் 8 நாடுகளின் தேசிய மொழியாக இருப்பது பிரெஞ்சு. அதெல்லாம் படிச்சா உருப்புலான்னு சொன்னாலாவது பரவாயில்ல. போயும் செத்த குணத்துக்கு சடங்கு நிகழ்த்துற மொழியை கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அடே தர்மபுல்லு, என்ன போனி வாழ்க்கையில ஏதாவது ஒரு உருப்படியான யோசனை சொல்றியா? நான் தர்மபுல்லு படிக்க போறேன்னா இல்ல நான் போய் திதி தவசம் பண்ண போறேன், அதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட், நீ பாத்துக்க பத்திரமா. நீ ரீட் எக்ஸாம் எழுதி உன் வேலையை தக்க வச்சுக்க. கணிப்பொறி காலத்தில் இன்றைக்கு தர்மபுல்லுகளுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் நீ அமெரிக்காவில் போய் பிச்சை எடுக்கிற. எதுக்கு அமெரிக்காவுக்கு போன? கடல் தாண்ட கூடாது வேத சாஸ்திரம் இருந்தது. நீ எதுக்கு அங்க போன? அங்க பிழைப்பு நடத்துவதற்கான போன. நல்லா நினைச்சுங்க, உனக்கு பிழைக்க துப்பு இல்ல, இந்த மண்ணிலே பிழைப்பதற்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை என்று வேறு நாட்டிற்கு ஓடி போகிற நீ சொந்த நாட்டை நேசித்து விட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து 1200 மார்க்குக்கு 1176 மார்க் எடுத்துட்டு என் மக்களுக்கு சேவை செய்வார் என்று சொல்லுகிற அனிதாவை நீ கொள்ளுவா என்று சொன்னால், அனிதாவை போல நூற்றுக்கணக்கான எங்கள் வீட்டு பிள்ளைகளை கொலை செய்வா என்று சொன்னால் எங்கள் கைகள் கூப்பறிக்குமா? வரமாட்டோமா வீதிக்கு? படித்திருக்கிற எங்களுக்கெல்லாம் என்ன வேலை? வெறும் கணிப்பொறியில உட்காந்து மிஷினை தட்டிட்டு சம்பளம் வாங்கி ஜோப்பில் வச்சுட்டு போற கும்பலா நாங்க? அதே முன்னா தெரிஞ்சுக்கா, வரலாற்றில் புரட்டி போட்டவர்கள் நாங்கள். வரலாற்றை பலமுறை மாற்றி எழுதி இருக்கிறோம். வடக்கு பார்த்து நாங்க கை நிட்டுன்னு நினைக்கிறேன். உன் முப்பாட்டன் கேட்டுப்பா, எங்கள் வரலாற்றை சொல்லுவான். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ எங்கள்கிட்ட கெஞ்சன தயவு செஞ்சு விட்டுறேன்பா அப்படின்னு. இப்ப அதே குரல் கேக்குதேப்பா, தயவு செஞ்சு விட்டுருங்களேன்பா. டேய், வரலாறு ஒரே மாதிரிதான் இருக்கிறது. நீ கெஞ்சுகிறவனாகவும் நான் விட்டு கொடுக்கிறவனாகவும் இருக்கிறேன். எங்கள் விட்டு கொடுத்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள். நாங்க கொஞ்சம் திரும்பிட்டோம்னா கதை வேற மாதிரி ஆயிரும். எதுக்கு சொல்றேன்னா, நண்பர்களே, நாக்கு கொழுப்பேறி 2 பார்ப்பனர்கள் தமிழையும் தமிழ்நாட்டு மண்ணையும் இடித்து பேசினான் என்பதற்காக எங்கள் சேரன் செங்குட்டுவன் உங்க ஊருக்கு வந்த கதையை எங்க சிலப்பதிகாரத்தை படிச்சிருந்தா நீ கவனமா இருந்திருப்ப. தெரியாம தூண்டுட்ட. ஆனா நீ வரலாற்றை படிக்க வேணும், எங்கள் இலக்கியங்களை படிக்க வேணும். ஏன்னா அறிவு நீங்கள் சொல்லி தந்து வந்ததல்ல, அது எங்கள் ஆளுமையின் வரலாறு. ஏன்னா நீ பேசுகிற மொழி சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இருக்க கூடும். எங்கள் சுந்தரனார் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? கடவுள் தோன்றிய போதே தமிழ் தோன்றியது என்று எழுதுகிறார். கடவுள் தோன்றிய போது தமிழ் தோன்றியது. கடவுளுக்கு என்ன வயசோ அதுதான் எங்கள் தமிழ் மொழிக்கு வயது என்று சொல்லுகிறான். நான் கடவுளை நம்புகிறவன் இல்லை, ஆனால் அந்த கருத்தில் பிழை இல்லை. அந்த கருத்தில் பிழை இல்லை. சரி, நீங்க உங்க மொழியில வளர்த்து எழுதல இலக்கியத்தில் ஒன்னாவது ஒரே ஒரு இலக்கியத்தையாவது கொண்டு போய் உங்களின் உற்ற நண்பரான மிஸ்டர் ட்ரம்பிடம் கொடுத்து, ட்ரம் இத படியன்னு சொல்லு. அவன் திருப்பி பார்த்துட்டு, ஏண்டா டேய், நானே ஒரு லூசு, இது என்ன? ஆனால் எங்கள் தமிழ் இலக்கியத்தை எடுத்து கொண்டு போய் கொடு. 2 வரிதான் நெத்தியில் ஆணி போட்டு அடிச்ச மாதிரி எழுதி வச்சிருக்கிறான். என்ன செய்தாருக்கும் இனிவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. அதனால உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா பக்கத்தில் கட்டத வர மாதிரி ஆயிடும். நல்லா நினைச்சு பாருங்க. நாங்கள் எதிரிகளையும் மன்னிக்க வேண்டும் என்று படித்திருக்கிறோம், எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் என்று படித்திருக்கிறோம். அப்ப உலகத்தின் எல்லா பரிமாணங்களையும் படித்து முடித்த எங்களால் ஏடா இந்த மருத்துவம் படிக்க முடியாதா? எங்களுக்கு பொறியியல் தெரியாதா? எங்களுக்கு கணக்கு தெரியாதா? எங்களுக்கு மெய்யியல் இல்லையா? எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது. கேட்டிருந்தா டியூஷன் வந்தா உனக்கு சொல்லி விட்டுருப்போம். நீ வரல, பயமுள்ள எங்க தெருவுக்கு வந்தா தீட்டுன்னு அங்கேயே உக்காந்துக்கிட்ட. அதுக்கு என்ன பண்றது? இல்ல
நீ தீண்டாமை கடைபிடித்து விட்டு தற்கொலையாய் முன்விட்டு திண்ணைகளை உட்கார்ந்து கொண்டு படித்து விட்டு இந்த நாட்டை ஆளுகிற எங்களை பார்த்து நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். உங்க எஜுகேஷன்லாம் சரியில்லை, நான் அதை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றேன். டேய் என்னடா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றேன்? இங்க வா, நீ வச்சிருக்கிற சிபிஎஸ்இ சிலபஸ் எடுத்துட்டு வா. சமச்சீர் கல்வியில இருந்து நாங்க புத்தகத்தை எடுத்துட்டு வரேன், ரெண்டையும் உட்கார்ந்து கம்பேர் பண்ணுவோம். எங்கள் பிள்ளைகள் இந்த சமச்சீர் கல்வியில நல்லா படிச்சுட்டு இன்னொரு தஞ்சாவூர் கோபுரத்தை எங்களால் கட்ட முடியும். நீ வச்சிருக்கிற சிபிஎஸ்இ சிலபஸை படிச்சுட்டு முக்குல இருக்கிற விநாயகர் கோயில ஒழுங்கா கட்ட முடியுமா? உன்னால கேக்குறேன், என்ன கட்ட முடியும்? நினைச்சு பாருங்க. அருமை பெரியவர்களே, நண்பர்களே, ஏதோ நாம் கூடியிருக்கிறோம் என்பது யார் மீது வெறுப்பை ஊடுவதற்காக அல்ல. நம்முடைய போராட்டம் நியாயமானது, ஒரு கோட்பாட்டு அடிப்படை கொண்டது. அந்த கோட்பாடு என்ன தெரியுமா? அதுதான் பெரியார், அம்பேத்கர், மார்க்சியம் என்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட தத்துவம். அந்த அடிப்படை கோட்பாட்டிலிருந்து தான் நீட் தேர்வை பார்க்கிறார். இந்த நீட் தேர்வு உள்ளூர் களவாணியும் வெளியூர் களவாணியும் சேர்ந்து அடிக்கிற கூட்டு கொள்ளைக்கு நண்பர் அதானிக்கு ஒரு பெரிய பாதை வைத்துக் கொடுக்கிற வழியை செய்திருக்கிறார்கள். 2020 ஆண்டு நெட்ல இருக்க எடுத்து படிச்சு பாருங்க. 2020 ஆண்டு உலக வங்கியினுடைய அறிக்கை. அதுல சொல்றான், உலக வங்கி யாருக்கு தோஸ்து? நம்ம அண்ணன் ட்ரம்புக்கு தோஸ்து. நமக்கு அவன் எப்பவுமே எதிரிதான். அவன் வீட்டுல இருக்கிற அவன் பேனாவை எடுத்து அவன் எழுதின அறிக்கையில சொல்றான், 3வது உலக நாடுகளில் பன்னாட்டு கல்வி நிறுவனங்கள் போய் கடை போட்டு கல்வி நிறுவனங்களை தொடங்கினா பாருங்க, அவைகள் தரமற்றவை. சொல்லுவது யார்? உலக வங்கி சொல்லுகிறது. ஆனால் இந்த நீட் தேர்வோ அல்லது இந்த இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், வெளிநாட்டிலிருந்து அவங்க வருவாங்க, அவங்க உங்களுக்கு தரமான கல்வி தருவாங்கன்னு சொல்றான். அடே, ஏற்கனவே கரடி காரி துப்பிடுச்சு. நீ உலக வங்கி அறிக்கையை படித்துப்பா. நீ இங்க அப்படியே தரமா படிக்கணும்னு சொல்றிய. எது தரம்? எது தரம்? நீ எதெல்லாம் தரம்னு சொன்னியோ அதெல்லாம் நான் உடைச்சிட்டேன். எது தரம்? தரம் என்பது அவன் பார்வையிலே தான் இருக்கிற தோழர்களே. அது நூலிலையில மிஸ் ஆயிடுது, அவ்வளவுதான் விஷயம். நீங்க கடை பக்கம் போனீங்கன்னா பார்டர் தாண்டிடலாம். நல்லா நினைச்சு பாருங்க. அதனால தரம்னு ஒண்ணு கிடையாது. அது நம்முடைய ஈடுபாடு. நம்முடைய ஸ்டான்லி மருத்துவ கல்லூரிக்கு போறோம். நிறைய வடநாட்டு தோழர்கள் மருத்துவம் பெறுகிறார்கள். ஏன்டா மருத்துவம் பெறுறா? எங்க ஊர்ல அந்த வசதியே கிடையாதுன்னா. ஏன் இதெல்லாம் கிடையாதுன்னா, எங்க ஊர்ல எங்க போனாலும் சாணி உண்டையும் கோமியம் தான் சார் கொடுக்குறானுங்க, இங்கதான் சார் தானி கொடுக்குறானுங்க. நினைச்சு பாருங்க. அட சாணி உருண்டை திங்கிற முண்டங்களா, நீங்கள் எங்களை பார்த்து எங்களுக்கு நீங்கள் மருத்துவத்தை தரப்படுத்தி தருவதாக சொல்லுகிறீர்களே, உங்கள் வாயால் இங்கே சாட்சிகள் இருக்கின்றன. எங்க ஸ்டான்லி மருத்துவமனையும் நீ ராஜீவ் மருத்துவமனையும் பாரு, அங்கே எவ்வளவு தரமான மருத்துவ சிகிச்சை. தோல் வங்கின்னு ஒண்ணு இருக்குதுங்க. தோல் வங்கி தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனையில இந்தியாவில இவ்வளவு தரமாக அதை எங்கேயும் இல்லைன்னு மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது. தோலை பாதுகாத்து ஒரு மனிதனுக்கு பொருத்த முடியும் என்கிற அது அதிநவீன நுட்பத்தை உணர்ந்து கொண்டு எங்க ஊர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த வாத்தியார் தான் அதை தொடங்கினார். ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர். அவருக்கு நீட்டெல்லாம் என்னன்னே தெரியாது. 5 ரூபாய்க்கு ஊசி போட்ட எங்க வாத்தியார் எல்லாம் நம்ம மேல கொட்டாயே இல்லாத மரத்தடியில உட்காந்து படிச்ச அரசு பள்ளியில தான் படிச்சுட்டு வந்த மருத்துவர்கள். நண்பர்களே, நல்ல தெளிவா நினைச்சு பாருங்க. இவங்க நம்மள முட்டாள் 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 என்று சொல்லி நம்முடைய உளவியலை சிதைக்க பார்க்கிறான். நாம் முட்டாள்கள் அல்ல, நாம் அறிவிலிகள் அல்ல. நாம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை மிகச்சிறந்ததாக இருக்கிறது. வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் இங்க பார்த்துட்டு போனோம். யுவான் சாங் வந்தாரு, நிறைய பேர் பார்த்துட்டு போனோம். மார்பு போல வந்தாரு. அவன் பார்த்துட்டு போகிற போது ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போனான். அது எங்கேயாவது கிடைச்சா ஜெராக்ஸ் போட்டு நம்ம அண்ணன் மோடிக்கு அனுப்பி வைங்க. தமிழ்நாட்டின் வாழ்க்கை முறையை பார்த்துவிட்டு அது அவ்வளவு சுகாதாரமாக இருக்கிறது. தமிழன் சாப்பிடுகிற சாப்பாட்டு முறை இருக்குல்ல, தமிழன் தான் மருந்தையே உணவாக சாப்பிடுகிறான், உணவை மருந்தாக சாப்பிடுகிறான் எழுதி
வச்சுட்டு போயிருக்கிறான். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை முறையே மருத்துவ முறையாக இருக்கிற போது சாணி உருண்டைகளால் நம்மிடத்தில் எந்த விதமான தரத்தையும் கொண்டு வந்துவிட முடியாது. எனவே நண்பர்களே, இந்த போராட்டம் என்பது இத்தோடு நின்றுவிடக் கூடாது. இன்னும் நாம் ஒரு தத்துவ ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எல்லோரிடத்திலும் எடுத்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது இந்த தலைமுறையின் வெற்றியாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு இது முடிகிற காரியம் அல்ல. எனவே நண்பர்களே, வரலாற்றை மறுபடியும் நாம் திரும்பி புரட்டுவோம். நம்முடைய வரலாற்றில் எந்த பக்கத்தை புரட்டினாலும் வெற்றி நம்முடையது, தோல்வி அவர்களுடையது. இது அரக்கர்களின் காலம்.